ஹாய்டா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு பர்வர்ட் ப்ரொஃபஸர். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏஜ் கேப்பு தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், இப்போ தான் ஸ்டார்டிங் போய் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ். ஜிம்மினுக்கு வந்து 33. பர்வர்ட். ஸோ வந்துட்டு ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இந்த இன்ட்ரோ போதும் இந்த ஸ்டோரிக்கு. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டேடியத்தை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டேடியத்தோட வாசலில் ஒரு பர்சன் தான் ரொம்ப கோவமாக யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஒரு தடவை உங்களுக்கு சொன்னால் புரியாதம்மா, இத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்கிறது. எனக்கு இந்த மேரேஜ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா நொய்யின்னு ஃபோன் அடித்து உசுரை வாங்காதீங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது என்னோடய ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சும்மா ஃபோன் அடித்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஃபோனில் அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் தாறுமாறா. இப்போது ஒரு பொண்ணோட வயசு தான் கேட்குது. ஜிமின் சார் அப்படின்னு. ஆமாடா, கத்திக்கிட்டு இருந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறான். ரொம்பவே க்யூட்டான பொண்ணு ஜிமின் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், ஐம் ஒயன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆமாடா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ரொம்பவே க்யூட்டாக ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் நியூ அட்மிஷன், இன்றைக்கி தான் உங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கேள்விப்பட்டேன் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் இங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நானும் பர்ஃபாமன்ஸ் பண்ணணும். எனக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் சார். ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் எனக்காண்டி கொடுங்களேன், நானும் இங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினோட அம்மா அங்கோட ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ பொண்ணு சவுண்டு கேட்குது, உள்ளவரா அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டுட்ருக்க. ஜிமின் அவங்க அம்மா பேசுகிறதுலாம் கேட்கல, அப்படியே உங்களே தான் வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட ஃபேஸ்க்கு நேராக போய்ட்டு உங்கள் கையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. சார், நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமே, ப்ளீஸ் எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி குட்டி குழந்தைமையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் இப்போ அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன், கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசவே இல்லை, உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் அவன் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். காளி கல்யாணியை மீட் பண்ணுற மாதிரி ஜிமின் உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காண்டா. நீங்களும் சார் ப்ளீஸ் சே வித் மீ, சொல்லுங்கள், நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவா? உங்ககிட்ட கேட்டால் தான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொன்னாங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 க்யூட்டாக ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் ரியலைஸ் பண்ணுறான், ரியாலிட்டிக்கு வரான். உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் ஒயன் சார். ஸ்வீட் நேம். அது கூட இவ்வளோ போல்டாக தான் சொல்வீங்களா? சாஃப்டாக பேச மாட்டிங்களா? கேள்விப்பட்டேன் சார், நீங்கள் ரொம்பவே போல்டுன்னு. போல்டெல்லாம் என்கிட்ட இருக்காதீங்க, சாஃப்டாகவே என்கிட்ட இருங்க, சாஃப்டாகவே பேசுங்க சார், நான் ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட பேச, ஜிமின் உங்கள் மேலே வச்ச ஐஸை விளக்கவே இல்லை, உங்களையே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் தான் சார், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ், நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதட்ட பிதிக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க.
அவ்வளோதான். ஜிமின் ஃப்ளாப். ஒயன், ஓகே ஓகே ஒயன், நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. தென் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆக போகிற நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்படி தான் சொன்னோடனே உங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி. அந்த ஹாப்பியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் அப்படியே ஜிமினை போய்ட்டு ஹக் பண்ணிட்டீங்க. ஹக் பண்ணிவிட்டு ஃபார்மலாக ஜிமினோட ஜீஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிடுறீங்க. அப்படியே ஜிமினும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு, ஒயன் இப்போ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். நீங்களும் ரொம்ப சைல்டிஷாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சும்மா தான் சார், ஃபார்மல், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி துள்ளி குதிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்லேயும் ஜிமின் உங்ககிட்ட ஃபாலோ ஆகுறான். இப்போ அப்படியே நீங்களும், சார் நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், எல்லாத்துக்கும் நீங்கள் தானே ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அப்போ எனக்கும் நீங்கள் தானே பண்ணணும், எனக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அவனுக்குள்ளே இமேஜின் பண்ணுறான், உங்களை சாரியில் வியூ பண்ணுறான். நீங்கள் இப்போ போட்டிருக்குது ஒரு பேண்ட் ஷர்ட், அந்த மாதிரி தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களை அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி சாரியில் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஏ ஒயன், நீ இந்த பர்ஃபார்மன்ஸில் சாரின்னு தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான். சார் எனக்கு சரி செட் ஆகாது, எனக்கு அதெல்லாம் கட்டிட்டு ஆடலாம் முடியாது, வேணாமே அப்படின்றீங்க. அதுதான் உனக்கு அழகாக இருக்கும், புரியுதா, சாரி தான் நீ வேறு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு இப்போது ட்ரையல் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்காண்டி ட்ரெஸ்ஸு ஜிமினே செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்போது நான் தமிழில் ஒரு போஸ்டில் உங்களை காமிச்சிருக்கேன்ல, ஒரு பிங்க் கலர் சாரி, ஒயிட் கலர் ப்ளவுஸ், இதுதான் ஜிமின் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான். ஜிமின் சார், எனக்கு சாரி கட்ட தெரியாது அப்படின்றீங்க. ஜிமினும் ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே, அதுக்கு நானே உனக்கு கட்டி விடுறேன் அப்படின்றான். ஐயோ சார், இல்லை வேணாம், யாராவது கேர்ள்ஸ் இருந்தால் அனுப்பிவிடுங்களே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனை ஜிமின்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. ஐயோ கொல்றாளே. ஏய், இப்போ என்ன, உனக்கு சாரி கட்டி விட ஒரு கேர்ளை அனுப்பி வைக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு எதுக்கு உன் ஃபேஸில் எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க? முடியலை வாயனால் அப்படின்றான். சார் என்ன முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் உங்ககிட்ட நடந்து வந்து உங்கள் காது கிட்ட, ஏய் நீ சிங்கிளாக தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற, குரூப் டான்ஸ்லாம் கிடையாது உனக்கு, நீ சிங்கிளாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான். ஜிமின் சார், சிங்கிள் பர்ஃபார்மன்ஸா? பட் எனக்கு நர்வஸாக இருக்கே. ஏய் ஒயான், நர்வஸ் ஆகாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸாக இரு, ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட கேட்க நீங்களும் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகி ஒரு கேர்ள் தான்
அந்த பொண்ணு கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அந்த பொண்ணு உங்ககிட்ட அனுப்பி சரி கட்டி விட சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு வந்து உங்க கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆகிடுறா. உங்களுக்கு சரி வேர் பண்ணி விட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே உங்களை நீங்கள் மிரரில் பார்க்குறீங்களா? ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. இப்படி அங்கே ஸ்டேஜுக்கு கீழே சேரில் ஜிமின் உட்காந்துட்ருக்க. ஜிமினோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குரூப் டான்ஸ் அதுதான் போயிட்டுருக்கு. அடுத்து நீங்கள் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போது ஜிமினும் உங்கள் பேரை சொல்லி அலௌன்ஸ் பண்ண நீங்களும் ரொம்ப திணறி அந்த ஸ்டேஜ் பக்கம் வரீங்க. இப்போ ஜிமின் தான் உங்களை பார்த்து அப்படியே சேரப் பண்ணுறான். நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க. ஒரு பூவை சுற்றி பட்டர்ஃப்ளை எந்த மாதிரி பறக்குமோ அந்த மாதிரி சுற்றி டான்ஸ் ஆடுறீங்க. ஜிமின் உங்களை பட்டர்ஃப்ளையாகவே இமேஜின் பண்ணி அப்படியே வச்சு கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அசைவும் ஜிமினுக்கு வேறு லெவலில் ஃபீல் ஏற்றி விடுது. அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியே பர்ஃபார்மன்ஸ் முடியுது. எல்லோரும் எந்திரிச்சு கிளாப் தட்டுறாங்க. ஆனால் ஜிமின் எந்திரிக்க கூட இல்லை. அதே இடத்துல உட்காந்த மாதிரியே பிரமிச்சு போய் வாயை பொழந்துட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே அவங்களோட பிரின்சிபல் தான் ஸ்டேஜ் ஏறி பேசிக்கிட்டு இருக்க ஜிமினை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா உங்களோட ப்ரொஃபஸர் ஜிமின் தானே. நீங்கள் டான்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அவார்டு கிடைக்குதுண்ணா அதுக்கு ஃபுல் ரீசன் ஜிமின் தானே. அதனால் இப்போ ஜிமினை தான் ஸ்டேஜுக்கு பேச கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினுமே போயிட்டு உங்களை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப வெக்கமாக வந்து உங்கள் சீஸ்லாம் செவந்து போயிட்டு அவங்களுக்குள்ளே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் கூட உங்கள் மேலே இருந்தா உங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காண்டா. இப்படியே அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்ககிட்ட வரான். வந்து உங்களை கூப்பிட்றான். ஹே வயான். சொல்லுங்கள் சார். என் கூட டின்னருக்கு வரையா? டின்னரா? வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலையே. தா என் ஃபோன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்றான். நீங்களும் அவன் ஃபோனை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போது ஜிமின் கூட சேர்ந்து டின்னர் தான் சாப்பிட போகிறீங்க. ஜிமினும் வகையாக டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, சார் இது என்ன சார் இவ்வளோ டிஷ்ஷஸ்? இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ டிஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு க்யூட்டாக ஜிமினை பார்த்து கேட்க ஜிமினுக்கு சுத்தமாக முடியலை. அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து உங்கள்கிட்ட நீல் டவுன் போட்டே உட்காந்துட்டான். ஏய் போதுண்டி, என்னை மயக்குனது. ஐ லவ் யூ அண்ட் ப்ளீஸ் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீல் டவுன் போட்டு ரிங் எடுத்து நீட்டிகிட்ருக்கான். ஐயோ சார், நீங்கள் என்ன பார்த்து ஃபர்ஸ்ட் டேலேயே ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் யூ ஆர் மை ப்ரொஃபஸர், அவ்வளோதான். உங்களை நம்பி நான் வெளியில் டின்னருக்குலாம் வந்தால் நீங்கள் என்ன ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நோ சார், சாரி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றீங்க. இப்போ ஜிமினும் அப்படியே எந்திரிச்சு நின்று ரொம்ப மெச்சூர்டா அந்த ரிங் பாக்ஸை மூடி அவனோட பேக்கெட்டில் வச்சுட்டு, ஓ பாய் ஃப்ரெண்ட் இருக்கு ஓயன், ஐம் ஸோ சாரி ஓயன், எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சாரி. நீங்களும் ஓகேன்றீங்க. பரவாயில்ல ஓயன், நீ என்னை அக்செப்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டின்னராவது சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஓகேன்னு தலையாட்டுறீங்க. இப்போது ஜிமின் கிட்ட உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்கீங்க. ஒயன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன், யார் அது? சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன்,
எவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்குற. ஆனையை கட்டிக்க போகிற அந்த லக்கியான பர்சன் யார்? ஜஸ்ட் உன்னோட ப்ரொஃபஷனாக நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட கேட்க நீங்களும் ரொம்ப வெகுளி. சார், வியோன் சார், நம்ம ஜேகே சார் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இப்போது ஜிமின்னு ஒரு கண்ணாடி தான் மாட்டியிருப்பான், அதை எடுத்து அவனோட முகத்தில் வச்சு கடிச்சுக்கிட்டே வியோன் வியோன் ஸ்வீட் நேம் சார். ஒன்றும் ஒன்றும். ஹே அயான், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, நீயும் வரியா? ஸ்பெஷலாக நான் பாடம் நடத்த போகிறேன். இதை நீ படிச்சுக்கிட்டேனா அப்புறம் உன்னோட எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகும், வரியா அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை பார்த்து கேட்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்கன்னு சொன்னனே, நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமினும் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிக்கிட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள டாப் டு பாட்டம் பார்த்துக்கிட்டே, நீங்களும் இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, சார் நான் இப்போ கிளம்பவா? வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரவா? உங்கள் வீட்டோட அட்ரஸ் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறான். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறான். சார், இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த சேரை விட்டு எழுந்திரிக்கிறீங்க. இப்போ ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்றான். இப்போ நீங்களுமே உட்காடுறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டு உங்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு, ஒயன் என்ன ஒயன் இது அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்துட்டு அப்படியும் அவன் ஃபிங்கர்ஸை உங்கள் லிப்புக்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கான். நீங்களும் லைட்டாக ஸ்கிப் ஆகிட்டு சார் அப்படின்றீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, உன் லிப்பில் லைட்டாக ஃபுட்டு ஒட்டி இருக்கு, அதை தான் வைப் பண்ண வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பை வைப் பண்ணி விடுறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட்டு ரேஸ் ஆகுது. ஓகே ஓயன் கிளம்பு அப்படின்றான். இப்போ நீங்களும் டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படியே அங்கேருந்தே போயிடுறீங்க. இப்போது உங்கள் லிப்பில் இருந்து வைப் பண்ண அந்த ஃபுட்டை அப்படியே அவன் முகத்தில் வச்சு ஃபீட் பண்ணிக்கிறான். ஃபீட் பண்ணிட்டு, பா என்னம்மா டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அவனும் அவன் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டையே வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வர போகிறீங்கன்னு சிங்கிளாக தான் தங்கியிருக்கான். தென் ப்ரொஃபஷ்னல்காண்டி சிங்கிளாக தான் தங்கிட்டுருக்கான். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ ஜிம்மினோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜிம்மினுமே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவனோட லொக்கேஷனை அனுப்பிவிட்டான். நீங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோக்காரங்கிட்ட அந்த லொக்கேஷனை காமிச்சு அப்படியே ஜிம்மினோட வீட்டுக்கு வெளில போயிட்டு இறங்குறீங்க. வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அப்படியே நீங்களும் உள்ளே போக டோரை நாக் பண்ணுறீங்க. இப்போ ஜிம்மின் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹாய் சார் அப்படின்றீங்க ஒரு மாதிரி ஸ்மைலோட. வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் வீடு தான் வியர் பண்ணியிருக்கீங்க, செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. அப்படியே நீங்களும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. நீங்களும் அப்படியே ஜிம்மினை பார்த்து, சார் என்ன வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இனிமேல் தாண்டி வருவாங்க, வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சோபாவில் உட்கார வைக்கிறான். இப்போது அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு 2 டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கான். நீங்களும் அதை வாங்கி குடிக்கிறீங்க. ஜிம்மினும் குடிக்கிறான்.
இப்போது டைம் அப்படியே கமன் நேரம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் திருப்பியும் ஜிமினை பார்த்து, சார் இன்னும் ஏன் யாரும் வரல அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்பாவியாக கேட்க, ஜிமினும் ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே, வருவாங்க ஓயன் வருவாங்க, நீ நோட்ஸ் எடு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களோட கிட்டக்க வந்து உட்காந்துக்கிட்டு, ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு லெசன் தான் எழுதிட்டுருக்கீங்க. உங்களோட ஹேண்டை பிடிச்சி, எப்படி எழுதக்கூடாதுடி, எப்படி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஓவராக உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும், சார் நீங்கள் சொல்லி மட்டும் கொடுங்க சார், நானே எழுதிக்கிறேன் அப்படின்றீங்க. அது எப்படி உனக்கு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே அவனோட ஹேண்டை லைட்டாக உங்களோட ஹிப்புக்கு கொண்டு வரான். ஹிப்புக்கு கொண்டு வந்து உங்களோட ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்க்குறீங்க. சார் இல்லை, ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து உட்காந்துக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்போ அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப கிட்டக்க இழுத்து உட்கார வச்சுக்கிறான். உங்களுக்கு மூச்சே விட முடியல. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டி, ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்றான். சார் என்ன நீங்கள் போடி வாடிலாம் பேசுகிறீங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்துப்பான். உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே அந்த டேபிள் மேலே அவனோட ஹேண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அவன் தலையை வச்சுக்கிட்டு சாய்ச்சிக்கிட்டே உங்களை பார்க்குறான். அவனோட தலையை சாய்ச்சிக்கிட்டு உங்களை பார்க்குறான். வீட்டுக்கு கிளம்ப போறியா? வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கேனா ரெண்டு மாதிரி அப்படின்றான். இப்போது டோட்டலாக ஜிமின் மாறி இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. சார் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சோஃபா விட்டு வெந்திருக்கிறீங்க. இப்போ ஜிமின் உங்களோட ஹேண்டை பிடிச்சி அந்த சோஃபாலேயே உட்கார வைக்கிறான். மயிறு, நான் தியாகி மயிராடி, தியாகி மயிரா, உங்ககிட்ட வந்து என்னோடய லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுவேனா? நீ நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவேன், அவனை விட்டுட்டு உக்காந்துட்ருக்க. நான் என்ன ப்ரொஃபஸரா? பொறுக்கிடி பொறுக்கி, எனக்கு வேறு எந்த பொண்ணுமே வேணாம், மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடி க்யூட்டாக வந்து நின்னா லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக உன் மேலே ஃபால் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய லவ்வை உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நீ எனக்கு வேணாண்டான்னு போயிட்டுருக்க. உன்னை விட்டுட்டே உக்காந்துட்ருப்பேனா? உன்னை நான் அடைஞ்சே தீர்வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சார் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தெலுங்கு சார் மதுன்னு சொல்லிட்டு ஜிம்னை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின் உங்களோட ஹேண்டை அவனோட ஹேண்டோட டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களோட லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க கூட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டு ஜிமினோட சீஸ்லேயும் ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்லாப் பண்ணதை ஏற்றுக்க முடியாத ஜிமின் உங்களோட நெக்கை டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே உங்கள் பாடியில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை அன்ட்ரெஸ் ஆக்குறான். இப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு உங்களோட பாடி ஃபுல்லாக ஃபைட் பண்ணி வைக்கிறான். உங்களுக்கு வலிக்குது சார், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். எனக்கு வேணுண்டி உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லிட்டு உங்களோட ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணி உங்கள் பாடி பூரா கிஸ் மார்க்காக வைக்கிறான். இப்படி உங்கள் கூட ரொம்பவே ஹார்டாக ஸ்டே பண்ணிகிட்ருக்காண்டா. இப்படி எல்லாமே முடிஞ்சுட்டு உங்களை ஸ்கிப் பண்ணி படுத்துக்கிறான். நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு ஜிமினை பார்த்து, நீங்கள் இப்படி பண்ணிட்டா நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருமா? நடக்காது சார்,
நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளில போயிறீங்க. இப்போ ஜிம்முனுமே எழுந்திரிச்சு ஷவரில் போயிட்டு ஷவர் பண்ணிக்கிட்டேன். கத்தா நீ எனக்கு வேணும்னு தானடி இதெல்லாம் பண்ணேன், அப்புறம் எப்படியே உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க, உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு இனிமேல் இந்த காலேஜுக்கு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவும் எதுக்குன்ற மாதிரி கேட்க நீங்கள் எதுவுமே சொல்லலை. எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலம்மா, நான் இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கல, ப்ளீஸ் நான் இந்த காலேஜுக்கு போகல, இனி வேறு எந்த காலேஜ்லையாவது சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. இதே சேம் டைம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்களும் அதை எடுத்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கான். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உங்கள் ரூமுக்கு ஓடி போயிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. செல்லக்குட்டி உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு எப்போ நான் அந்த காலேஜுக்கு போக மாட்டேன், வேறு காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டுருக்கியா? போயிடுவியாடி நீ வேறு காலேஜுக்கு? போக விட்டுருவேனா? கத்தா நாளைக்கு நீ மட்டும் இந்த காலேஜுக்கு என்னோட கிளாஸ்க்கு வரலேன்னு வையி, இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் ஆகும், அது இப்போ உனக்கு மட்டும்தான் சென்ட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு தானே சென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்குது. நீங்களும் ஆன்லைனில் தான் இருக்கீங்க, ஜிமினும் ஆன்லைனில் தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வருது, நீங்களும் ஜிமினும் ரொம்பவே க்ளோஸ்அப்பில் இருந்த ஃபோட்டோ. அப்படியே நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணி அழுகுறீங்க. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு சார் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க சார், எங்கள் அம்மாக்கெலாம் அனுப்பிடாதீங்க சார் அப்படி சொல்லிட்டு ஜிமின்ட்டு அழுதுட்டுருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு போக வேணான்னா நாளைக்கு மரியாதையாக கிளம்பி இந்த காலேஜுக்கு என்னோட கிளாஸ்க்கு தான் நீ வரணும். நீ வரலைன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் அம்மாவுக்கு தான் சென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறான். இப்போ உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அந்த வாட்ஸ்அப்பில் இருந்த அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நிற்கிறீங்க. ஒயன் அப்பா கிட்டே பேசிட்டே ஒயன் வேறு காலேஜில் சேர்த்து விடுறேன்ட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா சொல்ல, அதான் ஜிமின் உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கானே, நீங்கள் எப்படி வேறு காலேஜ் போக முடியும்? ஐயோ அம்மா இல்லை வேணாம், எனக்கு இந்த காலேஜே ஓகே தான், நான் பழைய காலேஜுக்கே போகிறேன், எனக்கு அதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுக்கணும்னு உங்கள் ரூம்க்கு ஓடி போயிடுறீங்க. எப்படியே உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. உங்களுக்கு அந்த காலேஜுக்கு போக பிடிக்கல, ஜிமினை பார்க்க பிடிக்கல, வேறு வழியும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் அந்த காலேஜுக்கு தான் போகணும். இப்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்களும் ரொம்ப பயந்துக்கிட்டே அட்டென்ட் பண்ணுறீங்க. ஏய் அண்ணாடி காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி இப்படி கேட்டுட்ருக்கான். நீங்களும் ரொம்ப பயந்துக்கிட்டே கிளம்பிட்டேன் சார் அப்படின்றீங்க. கொத்தா என்ன கேட்டேன்னு இப்படி பயப்படுற? சீக்கிரவா, வீட்டுக்கு வெளியில் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார் இல்லை நான் தனியாக வந்துக்கிறேன், நீங்கள் போங்க சார். கொத்தா இப்போ வரல, உங்கள் அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் ஆகும்டி அப்படின்னு உங்களை திருப்பியும் பிளாக்மெயில் பண்ணுறான். நீங்களும் பயந்துக்கிட்டே இப்போ ஜிம்மினோட காரில் போய்ட்டு ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் வண்டியை ட்ரை பண்ணிகிட்டே உங்களை ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டே வரான், உங்கள் பாடி ஃபுல்லாக டச் பண்ணிக்கிட்டே வரான். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இது பிடிச்சிருக்கு பண்ணுறேன், ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். உங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் வடியுது. சார் எனக்கு பிடிக்கலை சார் அப்படின்றீங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி உங்களை ஓவராக ஃப்ளட் பண்ணிக்கிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே இப்போ காரை கொண்டு போய் காலேஜுக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். இப்போ நீங்களும் இறங்கி அப்படியே உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போக ஜிம்மின் உங்களுக்கு பின்னாடியே வரான். அதாவது வேறு எவனும் உங்களை பார்த்து சைட் அடிக்கக்கூடாது, வேறு எவனும் உங்களை பார்க்கக்கூடாதுன்றக்காண்டியே உங்களுக்கு பின்னாடி ஜிம்மின் வரான். இப்படியே நீங்கள் கிளாஸ் ரூமில் போய்ட்டு உட்காருங்க. அசைன்மெண்ட்டெல்லாம் உங்களை தான் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் என்னோடய ரூமில் வந்து கொடுக்க சொல்கிறான். அவன் அப்படி சொல்ல நீங்களுமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கிளாஸ் ரூம்லேயே வச்சு உங்களை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படியே தான் டெய்லி டேஸ் போய்கிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 15 டேஸு ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஓவராக வாமிட்டிங், தலை சுத்தல்,
அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டேஸு காலேஜ் ஸ்கிப் பண்ணுறீங்க, லீவ் போடுறீங்க. ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறான், ஆனால் அவன் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் தான் வந்து நின்று உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டுட்ருக்கான். ஆண்டி, ஆயன் ஆயனோட ப்ரொஃபஸர் தான் நான். எதுக்கும் ஆயன் லீவ் போட்டிருக்கா? எதுவும் ரீசன் சொல்ல மாட்டாளா? பிரின்ஸிபல்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க மாட்டாளா? கூப்பிடுங்க உங்கள் பொண்ணை அப்படின்ற மாதிரி இப்படி கேட்க உங்கள் அம்மாவும், சார் எனக்கு என்னன்னு தெரில, ஏன்னா நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், சொல்ல மாட்றா, உடம்புலாம் நெருப்பாக கொதிக்குது சார் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்ல, சரி அவளை கூப்பிடுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படி ஜிமின் உங்கள் அம்மா கிட்ட பேச, இப்போ உங்கள் அம்மாவும் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஸர் வந்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு கை காலெலாம் கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்கிருச்சு. அப்படியே நீங்கள் பதட்டமாக எழுந்திரிச்சு கீழே ஓடி வரீங்க. இப்போ ஜிமின் பார்க்குறவங்கள ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே ஈகல் ஆயிஸ்டோம்ல. இப்போ நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட நிற்க அப்படியே ஜிமின் உங்கள் அம்மா பார்த்து, ஆண்டி எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு உங்ககிட்ட எந்திரிச்சு வந்துட்டு, அத்தா மயிறு என் மேலே இருக்கிற பயம் குறைஞ்சிருச்சுல அவனுக்கு, உங்கள் வீட்டுக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியும் எவ்வளோ தின்னக்க மேரா நீ வீட்டில் இருக்க. எத்தனை ஃபோன் பண்ணுறேன், எந்த ஃபோன்கார ஆன்சர் மாதிரி பண்ணுறியா நீ, பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே உங்களை மிரட்டிகிட்ருக்கான். நீங்கள் பயந்துட்டீங்க. சார் எனக்கு 2 நாளாக ஓவர் வாமிட்டிங், அப்புறம் தலை சுற்றுச்சு, அதனால தான் நான் காலேஜுக்கு லீவ் போட்டிருக்கேன் சார். உங்ககிட்ட சொல்ல பயம்தான், நீங்கள் முடியலைனாலும் பரவாயில்ல நீ காலேஜுக்கு வான்னு சொல்லுவீங்களா, அதனால தான் உங்கள் கால் அட்டன் பண்ணல சார். எனக்கு முடியலை, என்னை விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே, ஓய் டேட்டு தள்ளி போயிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்க. அட்ரஸ் அக்கா சூப்பர்டி அப்படின்றான். நீங்களும் ஒன்றுமே புரியாமல், என்ன சார் சொல்கிறீங்க? கத்தா எனக்கு பாப்பாவோ தம்பியோ வந்து பிறக்க போகுதுடி அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கீங்க. புரியலையா? நீ அம்மாவாக போகிற, நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்றான். உங்களுக்கு அவ்வளோதான், கை காலெலாம் கிடுக்கிடுன்னு நடுங்கிருச்சு. அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் ஸ்வெட் ஆயிடுச்சு. இப்போ ஜிம்மினா அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து உங்களுக்கு அப்படியே வைப் பண்ணி விட்டுட்ருக்கான். அத்தான் என்ன மயத்துக்கு எப்படி உனக்கு போயிருக்குது? நான் பண்ணேன், நானே ஏற்றுக்கிறேன், அப்புறம் என்ன மயத்துக்கு இது பண்ணிட்டுருக்க? வா உங்கள் அம்மா கிட்ட போய்ட்டு இப்போ எதுக்கு ரீசன் நான் தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்லலாம் வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மினோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? என்னைய நீங்கள் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணேன், என்னை கட்டாயப்படுத்தி தான் இதெல்லாம் பண்ணீங்க. அப்புறம் எப்படி உங்களை ஏற்றுக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாங்க? உங்களை எனக்கு பிடிக்காது, தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்னை விட்டுருங்க, உங்கள் கூட சேர்ந்துட்டு வாழ்ந்துட்டு இந்த குழந்தைய பெற்று அப்படிலாம் வாழணுன்னு எனக்கு ஆசை கிடையாது. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை. யூ ஆர் எ பர்வர்ட் ப்ரொபோசர். தயவு செய்து என் வீட்டை விட்டு வெளில போயிருங்க. பிடிக்கல சார், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறான் நீங்கள் அழுகிறது இந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. தென் அதனால் ஜிமினும் உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, கத்தா நீ எப்பயுமே எனக்கு தாண்டி நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ ஏன் என்னை தேடி வருவ அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கு மேலே உங்களை ப்ரெஷர் பண்ணாமல் அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறான். இப்போது உங்கள் அம்மா தான் கையில் காப்பியோடு வந்து நிற்கிறாங்க. உங்களை பார்த்து தான் கேட்டுட்ருக்காங்க, ஏய் எங்கடி உன்னோட ப்ரொஃபஸரை அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி வியோடா, இப்போ நான் என்ன கேட்டுட்டு நீங்கள் இப்படி போகிறான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. வெளியில் வந்து ஜிம்மினுக்கு இருப்பம் கொள்ளலை, வானத்துக்கும் பூமிக்கும் தயத்தக்கம் துள்ளி குதிக்கிறான். ஐயோ ஜிம்னா அப்பாவாக போகிற இந்த டைமில்
ஏன்னா எவ்வளோ நீ கேர் பண்ணி பார்த்துக்கணும். கிறுக்கி நம்மக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றா, வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. ஆஹா ஏய் வயனை, நீ என்னை ஏற்றுக்கலைனாலும் உன்னை நான் கேர் பண்ணி தாண்டி பார்த்துக்குருவேன். என் பிள்ளைய வேறு வயிற்றுல சுமந்துட்டுருக்க, எப்படியே உன்னைய நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ நேராக காரை ட்ரை பண்ணி காலேஜுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு 1 இயருக்கு லீவ் லெட்டர் வாங்கிட்டான். அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே ஜிம்மின் ஸ்கிப் பண்ணிட்டான். தென் என்னன்னா உங்களுக்கு அவன் வீட்டில் இருந்தே பாடம் சொல்லி கொடுக்கலான்னு அவன் திங்க் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கு நீங்கள் விட்டா தானே. இப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு குழந்தைங்கள்லாம் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஷாப்புக்கு போயிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். உங்கள் அம்மா உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க, என்ன தாண்டி பண்ணுது சொல்லி தொலை, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க? உங்களுக்கு தான் என்ன நிலமைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. யூ ஆர் ஏ ப்ரெக்னன்ட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா போவீங்களா? அதனால் நீங்களும் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்கீங்க. இதே சேம் டைம் ஜிமினும் நிறையா திங்ஸோட வீட்டுக்குள்ளே வரான். இப்போ உங்கள் அம்மா உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கதை அவன் பார்க்குறான். கேட்டுருச்சு அவங்க அதில். இப்போ வந்தவன் ஆண்டி அப்படின்றான். இப்போது போன ஜிமின்னு திருப்பி கையோட இவ்வளோ திங்ஸோட வந்து நிற்கவும் உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. தம்பி, உனக்கு தான் காஃபி போட போனேன், போயிட்டு வந்து பார்த்தா உடனே ஆளக்காலும், என்னடான்னு பார்த்தா இப்போ இவ்வளோ திங்ஸோட வந்து நிற்கிற, யாருக்கு இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து உங்கள் அம்மா கேட்டுட்ருக்க. ஜிமினும் ஒரு மாதிரி என்னோட குழந்தைக்கும் என் பொண்டாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மாவும் உன் குழந்தைக்கும் உன் பொண்டாட்டிக்குன்னா அது உன் பொண்டாட்டிக்கிட்டலாம் போய் கொடுக்கணும், இங்கே எதுக்கு வந்திருக்க, எல்லாம் காரணமாக தான் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல வரான். நீங்கள் அப்படியே ஜிமினை தடுக்கிறீங்க. சார், எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் விட்டு வெளில போங்க. எதுக்கு இப்படி அடுத்த பிளாக்மெயிலாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தயவுசெய்து விட்டு வெளில போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். முறைச்சிட்டு உங்கள் அம்மா கிட்ட வெட்டு 1 துண்டு 2ன்னு போட்டு உடச்சிட்டான். ஆண்டி, வயன் இஸ் ப்ரெக்னென்ட், ரீசன் நான் தான் அப்படின்றான். உங்கள் அம்மாவுக்கு சரிசாக்கு அப்படியே ஒரு மாதிரி பேனு ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஆண்டி, வயனை திட்டாதீங்க, வயனை அடிக்காதீங்க, இதுக்கெல்லாம் ரீசன் முழுக்க நான் மட்டும்தான். நான் தான் வயன் வேணும்னு சொல்லிட்டு நான் தான் அப்படி பண்ணேன். சாரி ஆண்டி, உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க. அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் நான் பார்த்துக்குருவேன். அவள் கண்ணீரே சிந்த மாட்டா ஆண்டி, என் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருப்பா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், தயவு செய்து உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட ஜிமின் பேசிகிட்டே அவன் கையில் கொண்டு வந்த திங்ஸை கீழே வச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மா காலிலே விழுந்துடுறான். உங்கள் அம்மா அப்படியே ஜிமினையும் பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க. நீங்கன்னா கீழே தலையை குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது 2 பேர்த்தையும் உட்கார வச்சு புலன் விசாரணை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. இப்போ உங்கள் அப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க மேட்ரை. இப்போ உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க, வந்து என்னான்னு விசாரிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜிமினோட காலர் தான் பிடிச்சி, யோ நீலாம் ப்ரொஃபஸராடா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்பட்றா நடந்துக்கிட்டு இருக்க, உன்னைய நம்பி தாண்டா காலேஜுக்கெலாம் அனுப்பி வைக்கிறோம், எப்பட்றா இனிமேல் ப்ரொஃபஸர்லாம் நம்பி ஸ்டூடெண்ட்டை எப்பட்றா அனுப்பி வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஜிமினோட காலர் பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. ஜிமினுமே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டே, சரி சார், சரி, எனக்கு நான் அதெல்லாம் தெரில, உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளை லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக மேலே ஃபால் ஆகிட்டேன், அவகிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் வேறு யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியலை. அதனால தான் சாரி சார், சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவளை விட்டுட்டு போகணுன்னு எனக்கு தோணலை. உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வாயனை ஏற்றுக்கிட்டு வாயன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சி தான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்களை கையெடுத்து கும்புறேன், உங்கள் கால் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னோட வாயனை எனக்கே மேட்ச் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்படி உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போது உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்து தான் கேட்டுட்ருக்காங்க என்ன பண்ணலான்ற மாதிரி. உங்கள் அம்மா உங்கள் இஷ்டன்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டாங்க எல்லா பொறுப்பையும். இப்போ உங்கள் அப்பா தான், இங்கே பாரு, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது, உன்னை பற்றி விசாரிக்கணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினும் ஓகேன்னு தலையாட்டிடுறான்.
இப்போ அங்கே வச்சுக்கிட்டே ஜிமினை பற்றி எல்லாத்துக்கிட்டே டீட்டெயில் விசாரிக்கிறாரு. எல்லாருமே ஜிமின் ரொம்பவே நல்லவர், ரொம்பவே கைண்டான பர்சன், அவரை நம்பி உங்கள் பொண்ணை தாராளமாக கொடுங்க, கண்ணு கலங்காமல் வச்சு காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஜிமினுக்கு நல்ல சர்டிஃபிகேட்டே கொடுக்க, அப்படியே உங்கள் அப்பாவுக்குண்ணா உள்ள பட்டர்ஃப்ளை தான், நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி அவரும் ஓகேன்னு சம்மதத்தை கொடுக்க, உங்களுக்கு தான் இங்கே கட்டுப்பாகுது. அப்பா, என்னப்பா இப்படி ஒரு பொறுக்கிக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? இங்கே பாருங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு இவரை பிடிக்காது, இவரெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஜிமின் சம்மதத்தை வாங்கினா, ஆனால் ஜிமினுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் தான் மெயினாக இருக்கீங்க. அப்படியே ஜிமின் உங்களை ஒரு பாவம் மாதிரி பார்க்குறான். ஏன்டி அப்படின்றான். என்ன போடி வாடின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி பேசுகிறதுக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு உரிமை கிடைத்ததே கிடையாது. இப்படிலாம் பேசுனீங்கன்னா செவலை கட்டி இருக்க வாங்கிடுவீங்க. ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, இந்த விட்டு வெளில போங்க. அம்மாப்பா ப்ளீஸ், இவர் வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கள். இவரை பார்க்க பிடிக்கல. நீங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளில போகிறீங்களா, இல்லை நான் இந்த பேபி ஏதாவது பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்டார்டிங்கில் உங்களை வேறு மாதிரி பிளாக்மெயில் பண்ணால், இப்போ நீங்கள் இந்த குழந்தைய வச்சு ஜிமினை பிளாக்மெயில் பண்ணுறீங்க. கத்தா எதுவும் பண்ணாதடி, இப்போ என்ன நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் அவ்வளோதானே? இவர் குழந்த மேலே ஏதாவது கை வச்ச என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கல்லட்டியாஸ்திங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிடறான். ஆனால் உங்களை நொடிக்கு நொடி வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஜிமினை பார்க்க கூட மாட்டீங்க, ஃபுல்லாக ஜிமினை அவாய்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ தான் ஜிமின் உங்களை கேர் பண்ணி அதாவது கைடாக வந்து உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குறான். உங்கள் அம்மா அப்பா மூலயமா உங்களுக்கு எந்த ஒரு திங்ஸ் வாங்கணுன்னாலும் சரி, அதை ஜிமின் தான் பார்த்து வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறான். இது ஜிமின் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்காண்டி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு முழுக்க ஜிமின் தான் பார்த்து ஒரு சாப்பாடு ஐட்டம்னாலும் சரி, உங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸுனாலும் சரி, ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் காலில் போடுற ஸ்லிப்பர்ஸ்னாலும் சரி, ப்ரெக்னென்சி உமன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கைட் பண்ணிவிட்டு ஜிமின் உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து கைடாக பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து இதெல்லாம் வாயினை படிக்க சொல்லுங்கள், அப்போ தான் மைண்ட் ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறான். இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் ஜிமின் தான் கைடாக உங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப உங்களை கைடாக கேர் பண்ணி ஜிமின் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருது, உங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயும் கொண்டு போகிறாங்க. இந்த விஷயத்த உங்கள் அம்மா அப்பா ஜிமின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஜிமினுமே ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஓடி வரான். இப்போது உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் அம்மா அப்பா ஜிமினை தான் கையை காமிக்கிறாங்க. ஜிமினை கை காமிச்சோன்னே நீங்கள் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் பார்த்து ஒரு முறை தான் என்ன சொல்லிட்டுருக்கீங்க அம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பல்ல கடிக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் உங்கள் கிட்டக்கு வந்து நின்றுட்டு, எப்பயுமே ஏற்றுக்க மாட்டியா, இத்தனை தடவை உன்ட்ட சாரி மயிர் கேட்குறது, இங்கே பாரு நம்ம குழந்தை பிறக்க போகுது, என்னை உள்ள விட்டுடி அப்படின்றான். இங்கே பாருங்க, நீங்கள் எப்பயுமே ஒரு பொறுக்கி தான் என்னை பொறுத்த வரைக்கும். தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க சார், என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. இந்த குழந்தை என்னோட குழந்தை, எப்படி பெற்றெடுத்து எனக்கு வளர்க்கணும்னு தெரியும். என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்னை பார்த்து பேச, இந்த குழந்தை என்னோட குழந்தைடி, உன் குழந்தைன்னு சொல்லிட்டுருக்க, நம்ம குழந்தைடி. ஒயன் என்ன ஒயன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை உயிரோடு கொல்லாத ஒயன், ப்ளீஸ் ஒயன் அசப்ட் மீ. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே என்னை விடுடி, நான் கூட நிற்கணும்டி, நம்ம குழந்தைய பார்க்கணும்டி, நம்ம குழந்தைய நீ பெற்றெடுக்கிறத பார்க்கணும்டி. இங்கே பாரு, உள்ளே போனேன்னா உனக்கு பெயின் தாங்க முடியாது ஒயன், உனக்கு அப்போ என்னோட ஹேண்டு தேவைப்படும் ஒயன், ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், உன் காலில் விழுகிறேன் ஒயன், ப்ளீஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் ஜிமின் சொல்கிற எதையுமே கேட்கல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான். அதனால் இப்போ நீங்கள் ஜிமின் சொல்கிற எதையுமே கேட்கல.
அப்பா, அம்மா, ஜிமின் சார் இப்போ இங்கே இருந்தாங்கன்னா நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்றீங்க. இப்போது நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகலைன்னா உங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆயிரும். அதனால ஜிமினும் அவனோட டிஎஸை தொடச்சிட்டு, ஏய் பொடி, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் பிள்ளை பேத்துட்டு வா, நான் வரமாட்டேன் உள்ள அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் தான் நீங்களும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறீங்க. இப்படியே நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. உங்கள் பேபி பிறக்கிறதுக்கு நார்மல் டெலிவரி தான், உங்களால் புஷ் பண்ண முடியல, ரொம்ப வலிக்குது, கத்தி அழுகுறீங்க. நீங்கள் கத்துற சவுண்டு வெளில ஜிமினுக்கும் கேட்குது. ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறான். எதுக்கு தானே சொன்னேன் நான் உள்ளே வரேன்னு, ஏன்னு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடப்பா வெளில நின்றுட்டுருக்கான். உங்கள் அம்மா அப்பா தான் ஜிமினுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க, உங்களை யாரால் இது பண்ண முடியும், அதனால் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாமல் இப்படி வெளில நிற்க, இப்படியே உங்களுக்கு 2 குழந்தை பிறக்குதுடா, ட்வின்ஸு. ஒன்று பேபி கேர்ள், இன்னொன்று பேபி பாய், ட்வின்ஸு பிறக்குது. இப்படியே குழந்தை பிறந்து கத்துற சவுண்டு ஜிமினோட காது கிழிக்குது. அப்படியே டாக்டர்ஸ் 2 குழந்தைய எடுத்துகிட்டு வெளில வராங்க. அப்படியே ஜிமினோட ஹேண்டில் கொடுக்குறாங்க. ஜிமின் குழந்தைய வாங்கலை, என் பொண்டாட்டியை தான் மொதல் பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல. இப்போ உங்களை அப்படியே வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணோன்னே அப்படியே இப்போ ஜிமின் குழந்தைய கூட பார்க்காம உங்களை தான் பார்க்க வரான். நீங்கள் ரொம்பவே மயக்கத்தில் இருக்கீங்க. அப்படியே உங்களோட ஃபோர்கெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட, என்னோட குழந்தைங்க பிறந்துட்டாங்க, ஒயன் இப்போ சேவாக தான் இருக்கா அங்கிள், ஆன்ட்டி, ஒயன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், அவளை கைடாகவே நான் கேர் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல். இதுக்கப்புறம் ஒயன் கூட இருந்தா ஒயன் அவளை பனிஷ் பண்ணிக்கிடுவா, அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட மூஞ்சியை கூட பார்க்காம பாவம் நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டே போயிடுறான். ரொம்ப அழுதுகிட்டே போகிறான். எதுக்குடி உங்கூட வாழணும்னு நினச்சி தாண்டி இதெல்லாம் பண்ணி என்னை ஏன்டி ஏற்றுக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவேன். ஜீவனும் போயிடறான். இப்போது நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. உங்கள் குழந்தைய வந்துட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு, ஏண்டி இந்த மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், உனக்கும் ஜிம்மினுக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேற, பாவண்டி, எதுக்கடியே அந்த தம்பியை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஏய், இது வரைக்கும் நீ சாப்பிட்ட சாப்பாடு, நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நீ படித்த படிப்பு, நீ காலில் மாட்டிருந்த ஸ்லிப்பரு எல்லாமே மாற்றி மாற்றி ஜிம்மின் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணது தாண்டி. உனக்கு கைடாக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதுலேருந்து உனக்கு ஜிம்மினோட காதல் புரியலையா? இப்போ கூட இந்த குழந்தைங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னைய மட்டும் வந்து பார்த்துட்டு அந்த தம்பி போயிட்டாண்டி. நான் கைடாகவே என் பொண்டாட்டியை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எதுக்கு இந்த லெவலுக்கு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்க, உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் தான். அம்மா, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் எவ்வளோ குழந்தைன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியாக நான் அன்றைக்கி அந்த புக்கு படிச்சுட்டு பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா ஏதோ ஒரு பர்சன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜிமின் சார் தான். என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய திங்ஸ் எடுத்து அப்பாவோட ஹேண்டில் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்பா அப்படியே வந்துட்டு என்னை கூப்பிட்டு அவர் வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்குறாரு. அதுலேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சுமா, என் புருஷன் என் மேலே எவ்வளோ காதலில் இருக்கார், என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ண, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு லிட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றக்காண்டி தான் அவங்கள விட்டு விலகி இருந்தேன். அதனால தான் அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட விடலை, எங்கள் என்னோட ஹஸ்பண்டை அப்படின்ற மாதிரி இப்படி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜிமின் உங்களை கைடாக கேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. அப்பயே நீங்கள் ஜிமினை ஏற்றுக்கிட்டீங்க. ஜிமினுக்கு லிட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றக்காண்டி தான் ஜிமினை விட்டு விலகியே இருந்திருக்கீங்க. அது ஜிமினை உணர்ந்துட்டான். ஆனால் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ உங்கள் அம்மா வேகமாக போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் சொல்லி விஷயத்தெல்லாம் சொல்லி ஜிமினுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பாவுமே ஜிமினுக்கு கால் பண்ணி அப்படியே வர சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்க போகிறோமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு துள்ளி குதிச்சு ஓடி வரான். இப்படியே
வார்டுக்கு வந்து உங்களை பார்க்குறான். செம்ம ஹாப்பி. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸில் டியாஸ்திங்க. ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைலு. அப்படியே ஜிமினை உங்களை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி என்னை மன்னிச்சிட்டேல அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களாம் ஆமான்னு தலையாட்டுறீங்க. போதும் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. உங்கள் செத்துட்டேன், நீ செத்துட்டேன். என் குழந்தைங்க பிறக்கும் போது கூட அவங்க கூட எல்லாமே நீ நோவு அடிச்சிட்ட. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட ஆணையை விட்டு நான் பிரிஞ்சு எடுக்க மாட்டேன். ஆணையை விட்டும் நம்ம குழந்தைகளை விட்டும் நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன்டி வாயின. இதுக்கப்புறம் என்னை பனிஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ப்ரொஃபஸரை பணமாக தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, அப்படியே ஜிமினோட முகத்தில் நீங்கள் ஹேண்டை வச்சுட்டு, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லிருக்கீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உயிரோட எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்றேனோ அது வரைக்கும் நீங்களும் இருப்பீங்க, நீங்களும் இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக அதட்டிக்கிட்டு ஜிமின் கிட்ட கேட்க, பழைய வயனை ஜிமின் பார்க்குறான். அப்படியே உங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் ஜிமின் டோட்டலாக ஃப்ளாப்பு. அவங்களே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு ஜிமினோட ஹெட்டிலே அடிச்சுட்டு, டே ஹாஸ்பிட்டல்டா, இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, அதுக்குள்ளே எப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தான் 2 பேரும் ரிலேஷன் பண்ணுறீங்க. ஆமாம்ல, நீங்கள் நீ மேரேஜ் பண்ணிக்கல, சி எடுப்போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மினுமே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு, ஏய் தாலியெல்லாம் ரெடியாக தாண்டி இருக்குது, நீயும் ஒத்துக்கிட்டா தானே உன் கழுத்தில் கட்ட முடியும். உனைய நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் தாலி கட்டிட்டு இதுக்கு திருப்பி நீ பனிஷ்மெண்ட் கொடுப்ப, எதுக்கு அத்தா வேணாம் அப்படின்றான். இப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி தாலி என் கையில் இருக்குது, உன் கழுத்தில் கட்டிடவா அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஹாஸ்பிட்டல், இங்கேயா வச்சு கட்ட போகிறீங்க? அத்தா இது ஹாஸ்பிட்டலா? என் குழந்தைங்க இங்கே தாண்டி பிறந்திருக்காங்க, இதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் கையில் இருக்கிற தாலியை எடுத்து உங்கள் கழுத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சு எல்லோரும் முன்னாடியும் கட்டுறான். அப்படியே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதாவது கோயிலில் வச்சு, மண்டபத்தில் வச்சு, ஏன் நடு ரோட்டில் வச்சு நடந்த கல்யாணத்தை கூட பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சு நடந்த கல்யாணத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லைன்ற மாதிரி தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இப்படியே உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜும் ஆயிடுச்சு. ஜிமின் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆனால் உடால ஜலசும் ஆகிறான். அவனோட பருவத்தனம் ரொம்பவே அவங்ககிட்ட விளாண்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது கூட உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எனக்கும் கொடுடின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே பருவத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் இப்போ ஜிமின் தான் உங்களுடைய ஹஸ்பண்டே, அதனால் நீங்களும் லைட்டாக அதட்டுறீங்க. ஜிமின் ரொம்பவே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறதுனால, குழந்த மாதிரி கேட்குறதுனால நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜிமினியும் ஒரு குழந்தைய நினச்சிட்டு அவனுக்கும் சேர்த்து மொத்தம் 3 குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டீங்கடா. ஓகே, இந்த ஒன் ஷாட் இந்த இடத்துல எப்படி முடிச்சிருக்கிறேன், எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை மிஸ், பை.